கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் கலாத்தியர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அனுபவத்தை, தான் இப்பொழுது இருக்கிற அந்த காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் வைராக்கியமான ஒரு கிறிஸ்தவர். இயேசு கிறிஸ்துவை முதல்ல அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து அவரை சந்திக்கிறார். சந்திப்பதற்கு முன்பாக பயங்கரமா ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்தார். புருஷர்களையும் ஸ்திரீகளையும் அடித்து நொறுக்கினார். சபையை பாழாக்கினார். பயங்கரமா சபையில பெரிய துன்பம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்பொழுது பவுலை சந்தித்தாரோ, சவுல் என்ற வாலிபனை சந்தித்தாரோ, அந்த நாள்ல இருந்து தேவனுடைய பிள்ளைகளே, இவர்தான் தெய்வம் என்பதை அவர் 100க்கு 100 விசுவாசிக்க ஆரம்பித்தார். விசுவாசிக்கு மாத்திரமல்ல, அப்படியே நடக்க ஆரம்பித்தார். இயேசுவினுடைய, கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்கள் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்பாக வரைக்கும், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக வரைக்கும் அவர் கடவுளை நேரில் பார்க்கலை, தெய்வத்தை நேரில் பார்க்கல. யூதர்கள் தெய்வத்தை நேரில் பார்க்கல. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பிற்பாடு அப்போஸ்தலனாகிய பவுலை சந்தித்த பொழுது அன்றைக்கு அவர் டிக்ளேர் பண்றாரு, இவர்தான் என் ரட்சகர் என்று சொல்லி அவரை போலவே நடப்பதற்கு தன்னை விட்டு கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுனுடைய அச்ச அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்திருக்கிறேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பார்க்கிறவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்து மாதிரியே செய்யறாங்கப்பா. அன்புல, பாசத்துல, விட்டு கொடுப்பதுல, பிரச்சனையை சந்திப்பதுல, எல்லாவற்றிலையும் இயேசுவை போல மாறுகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? உள்ள ஒரு வாழ்க்கை, வெளியே ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? இயேசு பத்தி பிரசங்கிக்கிற நாம், இயேசு பத்தி சொல்ற நாம், நம் வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய கண்களின் பார்வை எப்படி இருக்கிறது? நம்ம கால்கள் எங்கே போகிறது, எங்கே நின்று கொண்டிருக்கிறது? சற்று நீங்கள் யோசித்து பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அச்ச அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். இயேசுனுடைய ஏதோ ஒரு சுவாபம் நம்மளை ஆளுகை செய்கிறதா? அப்படி இருக்கா? அப்படி இருந்தா நீங்க பாக்கியவாங்க. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். உண்மையே அதிகமாய் சார்ந்திருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ய முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.